என் முதல் நாயகன். இதே எங்க அப்பா என்ன பஸ் ஏற்றுறதுக்கு ட்ரெயின் ஏற்றுறதுக்கு வந்துடுறாரு. பேகெல்லாம் மாட்டின்னு ட்ரெயின் ஏறணுன்னே இந்த பேகை கொடுப்பாரு என்கிட்ட. எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க அப்பனை பார்த்து கேட்டேன். அந்த ஆளுக்காக எதுவுமே பண்ணிக்காததுதான் உனக்காக பண்ண எல்லாமே. ட்ரெயின் வருது. தூக்கியாடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும். வாரம் வாரம் இதே கூத்து தான். ஏறி போரு வாரம் வாரம் சென்னைக்கு இதே மாதிரி தான் ட்ரெயினை கூடுவாரு அப்பா. வானமே, உயிரென உன்னை காணாமல் என் உலகம் நின்று போகுமே. ஒரு முறை என்னை கை தூக்கி பின் போனால் கூட போதுமே. உன்னையே தூக்கி சுமந்த எனக்கு உன் பை ஒன்றும் பெரிய பாரமில்லை மகனே. இலக்கண கவிதையும் நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த அப்பாவோட மைண்ட் வாய்ஸ் ஆனது இருந்திருக்கு. எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னும் ஒரு சின்ன கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு. ஆப்வியஸ்லி எல்லாருமே ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்விஸ் பாலா அப்படிங்கிற இந்த ஐடியில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம பார்த்து வளர்க்குற நம்ம குழந்தைங்க பெரியவங்களாக ஆனதுக்கப்புறமாவும் நமக்கு சின்ன குழந்தைங்களாக தானே தெரிகிறாங்க. அப்படி தான் இந்த அப்பாவும் தன் பையனை இன்னும் சின்ன குழந்தைய நினச்சிக்கிட்டு அவரோட பேக்கை சுமந்துக்கிட்டு ட்ரெயினுக்காக வாரம் அதாவது எவ்ரி வீக் இதே கூத்து தான் அப்படின்னு சொன்னாலுமே அந்த அப்பாவோட மைண்ட் வாய்ஸ், அந்த அப்பாவோட பாசம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப அழகாக தெரியுதுங்க. ஏன்னா நான் பையன் ஊருக்கு கிளம்புறாரு, அவனை வழி அனுப்புறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவரோட பையன் சுமந்துக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காரு. ட்ரெயின் ஏறும்போது அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்கோப்பா, உடம்பு பார்த்துக்கோப்பா, நல்லா சாப்பிடுப்பா, இப்படிப்பா அப்படிப்பான்னு எல்லாத்தையும் சொல்லி அனுப்புவாங்க பார்த்தீங்களா. அதுதாங்க பேரண்ட்ஸோட லவ். இந்த பேரண்ட்ஸோட லவ் அப்படிங்கிறது உண்மையிலேயே என்றைக்குமே மாறாது. என்னதான் தான் வயசானாலும் மற்ற விஷயங்கள் எல்லாம் மறந்து போனாலும் தன் பிள்ளைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் தன் பிள்ளைகளோட வளர்த்தியை பற்றியும் எல்லா அப்பா அம்மாவும் கண்டிப்பாக நினைப்பில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த தந்தையும் ஒவ்வொரு வாரமும் அந்த பையனை வழி அனுப்புறதுக்காக ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வந்து ட்ரெயினை ஏற்றிட்டு பேக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போவாராம். அதோட ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த தந்தையோட வீடியோவானது இப்போ இணையத்தில் வைரலாகி இருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஹைண்ட் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.